2 பேர் என்னமோ பண்ணிட்டு இருக்காங்க. என்ன பண்றாங்கன்னு காட்டலாம் பாருங்க. ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ, காட்டுக்குள்ள உட்காந்து என்ன பண்ணிட்டு இருக்கீங்க 2 பேரும்? ஆயா சி, அதெல்லாம் வீடியோ எடுக்க மாட்டேன். நான்சென்ஸ். இது ரெண்டாவது ஆய். ரெண்டாவது ஆயா. ஆமா, இவனா கிட்ட போ. இந்தாண்டவா. என்ன பண்ணனும்? என்ன பண்ணுமா? கோழி அறுக்கணும். இல்ல போலாம் பாத்தீங்களா, நான் திட்ட போறாங்க. பாருங்க, இந்த அறுத்து கோழியை பாவம். வெட்டி ஷார்ப்னஸ் இல்ல. இதெல்லாம் போட முடியாது. ஒரே வெட்டி போடணும்ல. ஒரே வெட்டிடலாம். ரொம்ப அறுத்து அப்படினா வெட்டி ஷார்ப்னஸ் இல்ல. கிட்ட வந்து கிட்டியா இருந்து காட்டுமா, எனக்கே ஒரு மாதிரியா இருக்கு. நீ பார்க்காத. கடையில் போய் வாங்கிட்டு வந்து சாப்பிட்ற ஈஸியாக, ஆனால் நம்ம வீட்டில் செஞ்சு சாப்பிட்றதுனா கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஐயோ கொள்றமே அப்படின்ட்டு. கொன்றால் பாவம் தின்றால் போச்சு. இந்த பழமொழிக்கு வந்து வேற அர்த்தம் இருக்குல்ல? என்ன அர்த்தம்? தின்றால் போச்சு இல்லை. கறிக்கடையில் வெட்டி கொலை பண்ணுறவன் செய்கிற பாவம் அந்த கறியை வாங்கி திங்கிறவங்களுக்கு பங்கு போய் சேரும். அதுதான் கொன்னா பாவம் தின்றார் போச்சு. தின்னா போச்சு இல்லை, கொன்னவனோட பாவம் தின்னவனுக்கும் சேர்ந்து தான் போகுது. இட் இஸ் பாவம் ஷேரிங். என்னம்மா தர அறுக்கலையா? சரியா அறுத்துருச்சே, பூரா போயிடுச்சு, செத்துருச்சு. ரத்தம் அவ்வளோதானா? வந்துட்டு இருக்கா? தூக்கி பிடிக்கணும், தூக்கி பிடிச்சா வந்துருமா? வேணாம் வேணாம், விட்டினா உதறி விட்டுறோம், மேலே ரத்தம் விட்டுரும். ரத்தம் செதறிடும். போதும், தூரமாக கட்டணும். ஃபோனில் பட்ட போகுது. ஓவராக பண்ணாது, ரொம்ப கிட்ட போய் பண்ணாது. ஓவராக பக்கத்தில் போனோம்னா ஏதாவது ஒரு தலை ஒரு சுப்பு சுப்புச்சுனா போதும், எல்லா பக்கம் ரத்தம். எப்படி தலையை ஏந்திரி அதில் போடணும்ல. நெக்ஸ்ட் வந்து சுடு தண்ணியில் போடணும். ஃபஸ்ட்டு வந்து தலையை வந்து அறுத்துட்டு பிளட் எல்லாம் வரும் வெளியே, அது எல்லாத்தையும் விட்டுட்டு அதுக்கப்புறமா தான் வந்து நம்ம சுடு தண்ணியில் நல்ல சுடு தண்ணி வந்து ஹீட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறமா கோழியை போட்டு ஒரு 5 நிமிஷமோ 10 நிமிஷமோ அப்படியே வச்சுருந்தோம் அப்படின்னா தோல் வந்து சாஃப்ட் ஆகிடும். அதே மாதிரி வந்து அந்த இறகெல்லாம் ஈஸியாக எடுத்துடலாம். ஸோ அதுக்காக தான் ஹாட் வாட்டர் யூஸ் பண்ணுறது. எனக்கெல்லாம் தெரியாது, எங்கள் பாட்டியெல்லாம் க்ளீன் பண்ணுவாங்க மாராயி. இப்போ பார்த்துருக்கேன் நான். அந்த கோழி இறகுக்காகவே வெயிட் பண்ணிட்டு இருப்பேன், காது கொலைய வேணும் அப்படின்னு. வாங்க 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 புடுங்க. என்னத்த புடுங்குனீங்க? கோழியை க்ளீன் பண்ணணும்ல அப்படின்னு கேட்கக்கூடாது. இதில் குச்சி விட்டு பிடிச்சிக்கிட்டு குடிக்கிறது காட்டுக்குது. நம்மளோட அப்புறம் அம்மா அந்த குச்சி எதுக்கு? இந்த குச்சி எதுக்கு எடுத்துட்டு வந்திருக்கீங்க? அது கோழியா கையில் பிடிக்கக்கூடாது, கால் போட்டு இப்போ முருங்குச்சி ஓடிட்டு கோழி க்ளீன் பண்ணுறா. கீழே மண்ணில் போடுறா பாரு, மண்ணில் போடுறா கீழே உழுவு போது பாரு. என்னென்ன வேலை பண்ணுறாங்க பாருங்க. இது எதுக்கு பாரு மூடி நானே தான் பிடிக்குமா? எங்கடா மேலாம் தெரிக்கிற மாதிரி பண்ணிருக்கீங்க. கோழி க்ளீன் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஆளுக்கு ஒரு விதமாக இப்பயே பச்சைக்கறி சாப்பிடுவாங்க போல இருக்குது 2 பேரும். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இவங்க எல்லாம் பச்சையே சாப்பிடுவாங்க போல இருக்கு. ஐயோப்பா. அந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா வாழை தோட்டம் இருக்குது. இப்போ தான் அறுவடை பண்ணியிருக்காங்க ரீசெண்டாக. ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா சோளக்கதிர், எனக்கு என்னோடய ஃபேவரட், அது போட்டிருக்காங்க. இங்கேயும் அதே தான், முத்து சோளம், கார்ன். இங்கே ஒரு முருங்கை மரம் இருக்குது. அப்புறம் கோழி க்ளீன் பண்ணிட்டு இருக்காங்க. ஹாட் வாட்டரில் போடுவோம், இவ்வளோ சூடாக நல்லா ஸ்மூத்தாக வந்து க்ளீன் பண்ண முடியுது. ஐயோ இதெல்லாம் பண்ணதே இல்லை, சரி பண்ணோம். ஏன் இங்கே வந்து காமிங்க, என்ன பண்ணதில்ல? முடியெல்லாம் பிடுங்கதே இல்லை. முடி பிடுங்கினது இல்லையா? சாஃப்டாக இருக்குது. இதை பிடிச்சி இழுக்கும் போது ஒரு மாதிரி சாஃப்டாக இருக்குது. கொல கொலன்னு இருக்கா? சீக்கிரமாக எடுத்துடணும், இல்லைன்னா ஆறிடுச்சுன்னா அப்புறம் பிடுங்கிறது கஷ்டம். பாருங்க தண்ணி ஃபுல்லாக பிளட்டு கொஞ்சமாக இருக்கு. என்ன மாதிரி பறக்க விடாது பையே, பறக்க விட்டா இல்லை பட் காடு பூரா புதன்யா போட்டு சட்டையை போட்டு எரியும். பாவம் கோழி விட்டுலாமா போய் மேய்ட்டோம். என்னது இன்னொட்டு நல்லா சொல்லுங்க, சத்தமாக சொல்லுங்க. பாவமாக இருக்குது, இந்த கோழி விட்டுலாம் போய் மேய்ட்டோம். அநியாயமாக கொல்லக்கூடாது ஒரு உயிரை. கொன்னு சுடு தண்ணியில சுடு தண்ணியில அந்த கோழியை பிடிச்சி விட்டுட்டேன். ஏன் விட்டீங்க? ஒரு போய் குடலையில உட்காந்துருச்சா, அம்மா தான் கட்டும் போது தவறி ஓடி போச்சு. காலை கட்டலாம் நினைச்சேன், அம்மா விட்டு விட்டாரா போனா போய் போன்னு காலை கட்டும் போது திமிரிக்கிட்டு ஓடி போயிடுச்சு. சரி பாவமா இருந்தது.
அது திமிரிட்டு ஓடினா கூட பரவாயில்ல, பிடிச்சிருக்கலாம். அது அப்படியே நான் பிடிச்ச உடனே அமைதியாக உட்காந்துருச்சு. நல்ல வேலை இப்போ சொன்னீங்க, தோல் எடுத்து சரி அந்த இறங்கல் எடுத்ததுக்கு அப்புறமா. சரி குக்கர்ல எல்லாம் போட்டு சமைச்சு முடிச்சதுக்கு அப்புறமா சொல்லலையே. போட்ட மட்டும் ஏச்சு 5 நிமிஷத்துக்கு மேலே செத்துச்சு. திருப்பி உயிரை கொண்டு வர முடியுமா? சுத்தமாக க்ளீன் பண்ணிடணும். இப்போ எல்லாம் யார் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க? கோழி அடிச்சு க்ளீன் பண்ணி யாரும் பண்ணவே மாட்டேன்றோம். இல்லை இந்த குச்சோட அப்படியே கொண்டு வந்து ஸோ அவ்வளோதான், அதோட செகண்ட் ப்ராசஸ் முடிஞ்சிருச்சு. ஃபஸ்ட்டு வந்து தலையை கோழி தலையை அறுத்துட்டு சுடு தண்ணியில் போட்டு முக்கி ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறமா வெளியே விட்டுரும். கோழி ரத்தம் மட்டும் அப்படியே. அப்போ கடையில் என்ன பண்ணுறாங்க, கோழி ரத்தம் சாப்பிடக்கூடாது. அது என்ன பண்ணுறாங்க, கோழியை சுருக்கு போட்டு அப்படியே போட்டு விடுங்கிறாங்க. அப்போ வந்து ரத்தம் அதுலேயே தான் இருக்கும். இதை அறுத்து ரத்தத்தை வெளியே விட்டுருங்க. கோழியை பொறுத்தவரை ரத்தத்தை வெளியே விட்டால் தான் ஹலால் முறை. ஹலால் முறை சரி. ஸோ அந்த மாதிரி ரத்தத்தை வந்து ஃபுல்லாக கழுத்து அறுத்தது உடனே ரத்தம் நல்லா ப்ளீடிங் ஆகும். அதை அப்படியே ஃபுல்லாக விட்டுட்டு அதுக்கப்புறமா சுடு தண்ணியில் போட்டு ஒரு 5 to 10 மினிட்ஸ்க்கு அப்புறமா எடுத்து இந்த மாதிரி க்ளீன்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னு எனக்கே தெரியாது. பார்க்கலாம் இருங்க. நாம் இந்த கோழி எதுக்கு அடித்து குழம்பு வைக்கிறோன்னா சரிப்பா கொஞ்சம் நேரம் கம்மிருங்க. எரியுது பாருங்க, கொடுங்க. சூப்பர். நம்ம இப்போ கூட்டாஞ்சோறு ஆட்டக்கூடாது. காத்திரிக்கை சுற்றி நெருப்பு அங்கே பறக்கும். ரிலாக்ஸ் பண்ணாது. அங்கே காட்டு நெருப்பு அந்த பக்கம் தள்ளி கோழி கீழே இருக்கு. பழக்கம் பழம் 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 எங்க வந்தாலும் அக்னி பகவான் என்னையே குறி வைக்கிறாரு. என்னதான் பண்றது? அப்படி பிடிச்சோ. கீழே கீழே இருக்கும். நீ கீழே திருப்பி இந்த பக்கம் மயிலுமா அடியில் கட்டி கொண்டோ பத்தி நீ உங்க தள்ள கீழே கீழே இருக்கு. கீழே நீ கீழே இருக்குமா? நான் கீழே இருக்கணும். அதுதான் நீ கீழே இருக்கணும். நான் கீழே இருக்க முடியாது. நீ இருக்கனே. சாயும் நான் தூக்குறேன். போதுங்க விடுங்க. வெடிச்சிர போது வீங்கிச்சு. கொழுப்பு முந்தி வெளியே வந்துட மாட்டேங்குது. முந்தா இருக்குது. ஏன் நினைக்கிற முடிச்சு நான் போட்டதில்லை. கண்ணையா கையை பார்த்து பதம் பார்க்குறேன். போதும்ல அடிக்கும் அவ்வளோதான்.
இன்னும் கொஞ்சம் கொடு, இன்னும் கொஞ்சம் கொடு. மஞ்சள் குடிக்கணும்ல சீக்கிரம். தண்ணி கீழே வச்சுக்கமா தண்ணி பக்கத்தில் வைங்க தண்ணி பக்கத்தில் வச்சுக்கோ. தண்ணி கொடுத்து வர மாட்டேங்குது மலைய கோயிலேருந்து. தண்ணி வச்சுக்க. சூடு போட வைக்கமா? சூடு போட்டுருக்காங்க. கீழே நம்ம தண்ணி ஊற்று, தண்ணி ஊற்று, ஊற்று தெளிக்காத, ஊற்று ஊற்று, நல்லா குளிக்கணும்ல, ஊற்று ஊற்று. கீழே கீழே இதில் ஊற்றுமா, மண்ணை எடுத்துட்டு தலையில் அப்படியே ஊற்று. இந்த இங்கே ஊற்றுமா, அங்கே இறக்கணும்ல. தண்ணி கொடு, அந்த குண்டான எடுத்துட்டு போக்கிற கழுவிட்டு அதில் எடுத்துட்டு வருவா பாரு. சரி போ. நீ எவ்வளோ நேரம் வளர்த்துறது? தண்ணி வேற அங்கே இதுக்கு போகும். இருக்குமா? இதில் இதில் பண்ணுமா? வெட்டணுமா இருக்கணுமா? கொடு. இருக்கணும் இந்த இடத்துல. ஒரு நிமிஷம். நீ சொல்கிற இடத்துல இருக்கு, இந்த இடத்துல இருக்கு. அப்படியே கொடு. அறுத்து விடுதானே குதிரைக்கு அப்புறம் கறி பிடிச்சிட்டா? கொடு. இழு இல்லை அப்படி. ஆஹா அங்கே இருக்காதா. அவ்வளோதான். இந்த லாப்ஸா இங்கே கீழே இங்கே இதில் மெதுவாக வேணும். மண்ணு பிச்சு வருது. அப்படி காட்டு. ஏறல போய் போகுது. தெரியாம விட்டுருச்சு. அதுவும் நமக்கு பிச்சு இருக்குதுல்ல அதில். பச்சை மட்டும் அப்படின்னு கத்தி கொண்டு வரலாம். நீர் பார்த்துருங்க. சத்யா நல்ல தண்ணி இதில் ஊற்றலாம். அப்படியே சும்மா கையில் அள்ளி மூட்டு. கொஞ்சம் காட்டு. இந்த பிச்சு வந்து இதில் கறியில் பட்டதுன்னா கசக்கும். கீழே காட்டு. எல்லா உயிர்லையுமே இந்த பிச்சு இருக்கும். இது வந்து பட்டுச்சுன்னா கசக்கும். கறியில் படாத கச்சதமாக எடுத்துடணும். இது நசுக்கிட்டா ஃபுல்லாக க்ரீன் ஆகிடும். அதுக்கு பேர் தான் கால் பிளேடர். பிச்சு அதை கழுவிட்டு உடைக்காமல் போட்டுணுமா? உடச்சி அது உடச்சி போய் போகுது. கறியில் படக்கூடாது. கறி குழம்பு பாவக்காய் குழம்பு ஆயிடுமா? அது எடுத்து எல்லாம் முட்டை முட்டை பெட்டை. சரி சொன்னதை கொழுப்பு மஞ்சளாக இருக்குது. அப்படியே கொழுப்பு தான். நெய்வா மேலே பொடி. அதுக்கு வாட்டமாக கறியில் தான் கை வச்சா இருக்கணும். போட்டுருங்க நல்லா அறுக்கணும். குடலை கூட கொடுத்தாரு. நீ அப்போ காலை பிடிச்சிட்டு இழுக்கிற அப்படியே மடக்கி விடு.
கறியெல்லாம் செதறுது. இங்கே வாங்க. இந்த கை பிடிச்சி. கொழுப்பு நிறைய இருக்கு, வழுக்குது. இதை எடுத்து இந்த இடத்துல எடுத்து அரு இந்த இந்த கோழி மட்டும் கொழுப்பு இருக்குது. தெரியல என்ன இவ்வளோ கொழுப்பு இருக்குது. முட்டையை வைக்கல, ஒன்று வைக்கல, இப்போ தான் முட்டை வைக்க போகிறா. வேற கோழியா அப்போ? வேற கோழி இவ்வளோ கொழுப்பு இருக்குது. ஆறு கோழி தானே? இது என்ன ரகமா? கரண்ட் போச்சு. கொழுப்பு ரகமா? இல்லையே, கரண்ட் என்ன போய் மாட்டு போய் நிறுத்தணும். தண்ணி கம்மியாச்சு. கொழுப்பு தான் நிறைய இருக்குது. வெயிலில் இருக்க நீ தலைவலி வந்துடும். போ நல்ல போ, அங்கே போ. போகல உண்டு எடுத்துட மாட்டேன், ஒன்று எடுத்துட மாட்டேன். உடைய எடுத்து அம்மா பிடிச்ச தட்டல வேறு துணி எடுத்து வேணா வச்சுக்கோ. இந்த வீடியோவில் எப்படி கோழியை க்ளீன் பண்ணுறது அப்படின்னு சொல்லியிருப்போம். நீங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது மாதிரி கட் பண்ணிவிட்டு நம்ம எப்போவும் குழம்புக்கு எப்படி பீஸாக கட் பண்ணுவோமோ அதே மாதிரி கட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், சிம்பிள் தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, டாடா.